பாஸ்போர்ட் இருக்கா? கள்ளத்தோணியில தான் போகணும் அஜி. பாஸ்போர்ட் எங்கே போய் எடுக்கிறது அஜி? ஸ்ரீலங்காய்க்கெல்லாம் பாஸ்போர்ட் கிடையாதாம, சும்மா போகலாமாமல. அது உண்மையா? ஓகே ஓகே, இப்போ தான் ஒரு விமானம் கீழே விழுந்தது. நீங்கள் போகிற விமானம் எப்படியோ அம்மு. அடே வாயை வச்சுட்டு சும்மா இருடா. கலெக்டர் ஆஃபீஸில் கிடைக்கும். ஓ அப்படியா? அங்கே போய் தான் பதிவு பண்ணணுமா? எங்க அஜி நம்ம என்ன படிச்சிருக்கோமா? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோமா? அஜி சூப்பர் சூப்பரு அப்படிங்கிறான் ரோஹித்து. அப்படியா? அது அப்ளை பண்ணணும் அப்படி தானே? அப்ளை பண்ணனா கிடைக்குமா இருக்கும். இப்போ எனக்கு என்ன அவசியம் இருக்குது சொல்லு அஜி? வெளிநாட்டுக்கு நான் எதுக்கு போகிறேன்? படித்த பசங்க வெளிநாட்டுக்கு வேலையை போகிறதுக்காக அப்ளை பண்ணுவாங்க. நமக்கு என்ன வெட்டி ஆஃபீஸ் இருக்கலாம்? இது சோத்து மூட்டை கணக்க உள்ளதை பொங்கி தின்னுக்கிட்டு டிவியும் பார்த்துக்கிட்டு அப்படியே உங்ககிட்டையும் கொஞ்சம் பேசி டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு போய் சேர வேண்டியதான். அம்மு நீங்கள் விமானம் ஏறியதும் லைவ் போடுங்க அம்மு. அடே அங்கெல்லாம் கிடைக்காது, கவரேஜ் இருக்காது. அப்படி தானே ஆச்சி? சக்திவேலு வாங்க. சக்திவேல் இனிய மதிய வணக்கம். வாங்க வாங்க. அம்மு வேல்டு உங்களே அன்போடு அழைக்கிறது. அதெல்லாம் கிடைக்காது. ஃப்ளைட்டில் யாருன்னா எங்கே சிக்னல் கிடைக்கும்? அக்கா நீங்கள் யூனிவர்சிட்டி முதல் மாதம் அடப்படுவா. உனக்கு யாரும் பொய்யா சொல்லியிருக்காவ ரோஹித்து. நான் படிக்க இங்கிலீஷ் எல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்கா, அப்புறம் நீ கேட்கலாமா? படிப்பு எதுவும் தேவையில்லை, யார் வேண்டுமானாலும் போகலாம். பாஸ்போர்ட் எடுத்தா எங்கே ஆனாலும் போகலாம், காசு மட்டும் வேணும். அது சரிதான் ஜி. நான் என்ன சொல்லேன்னா, எனக்கு இனிமே வெளிநாட்டில் போய் என்னத்தை பார்க்கணும் சொல்லு? இப்போ நான் நல்ல வசதியாக இருந்தேன்னா ஒரு வேளை சுற்றி பார்க்குறதுக்குன்னு நான் போகலாம். நம்மளே அண்ணாடங்காச்சி, அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படலாமா? எதுவாக இருந்தாலும் விரலுக்கேற்ற வீக்கம்தான் வேணும். கேட்டியா? நம்மகிட்ட எது இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். சும்மா இல்லாததெல்லாம் நினச்சி கற்பனை பண்ணி கவலைப்பட்டு அதெல்லாம் தேவையா நமக்கு சொல்லு? இப்போ உங்களை மாதிரி பசங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு பண்ணுவாங்க. இல்லைன்னா பணக்காரங்க வெளியே சுற்றி பார்க்க போகணும் வெளிநாட்டில் அப்படின்னு பாஸ்போர்ட்டு விசாலாம் எடுத்து வச்சுருப்பாங்க பத்திரமா. நமக்கு என்னத்துக்கு? ஓகே பாய் அம்மு. எங்கே போகிற முத்துக்குமார்? இன்று 12 லைக்கு. ஆமாம் ரோஹித்து, ஒரு நாள் அப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி இருக்கும். அதெல்லாம் 100 முந்தா நாளா நம்ம காலையில் ஒரு 100 லைக்கு கிடச்சிச்சு. அப்புறம் மதியானம் லைவ்லேயும் 104 லைக்கு கிடச்சிச்சு. ஒரு நாள் அப்படி கிடைக்கும், ஒரு நாள் இப்படி கிடைக்கும். அதெல்லாம் பெருசாட்டு யோசிக்கதே கிடையாது. சொல்ல முடியாது. நாளைக்கு நீங்கள் யூடியூப்பில் பெரிய ஆளாக வரலாம். நீ இப்படி சொல்லியாஜி, நீ என்ன நினச்சிக்க? எனக்கு சின்ன பிள்ளையிலே இருந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, ஒரு ஆக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்து நடிக்கணும் அப்படின்னு. திருப்பி அது நிறைவேறலாம். அது இப்போ நிறைவேறி இருக்குன்னு நான் நினச்சி சந்தோஷப்படேன். அவ்வளோதான். சின்னதாக ஒரு டைலாக் பேசுறது, ஒரு காமெடி பண்ணுறது அப்படின்னு அந்த ஒரு சின்ன ஆசை நிறைவேறி இருக்கு. அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம பெருசாக மனக்கோட்டையெல்லாம் கெட்டுறது கிடையாது. அது காலந்தான் எல்லாத்தையும் பதில் சொல்லும். ஒருவேளை உன் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். காசு பணம் வந்தால் வேண்டானா நம்ம சொல்ல போகிறோம்? சொல்ல மாட்டோம்ல. ம் எல்லாத்துக்கும் தோஷம் உண்டு, காசு பணத்துக்கு தோஷமே கிடையாது. அது எங்கிட்டு கிடந்தாலும் எடுத்து கழுவி தொடச்சி எடுத்துருவாங்க. அப்படிதானே ரோஹித்து? என்னத்துக்கு சிரிக்கிறா ரோஹித்து? நீங்கள் சொல்லுவீங்க, நான் என்னத்த சொன்னேன்?